வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். மகர ராசிக்கான சிவராஜ யோகம். சிவராஜ யோகத்துக்கு மெயினான கிரகங்கள் வந்து சூரியனும் குருவும். இந்த யோகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் நல்ல சொகுசு லைஃப்பை அனுபவிப்பாங்க. இதுதான் இந்த ராசிக்கான யோக பலன்கள் கூடிய கிரகங்கள் சூரியனும் குருவும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்குறோம், பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு உண்டான மாற்றங்கள் வந்து இதுவரை நடக்கலை, பயிற்சியும் ஆகுது, நடக்கலை. என்ன காரணத்தினால நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. என்ன காரணத்தினால இந்த மாதிரி கிடைக்கிது? ஆனால் இந்த யோகம் நமக்கு வேலை செய்யும். இந்த யோகம்னா என்ன? இந்த யோகத்தினால என்ன கிடைக்குன்னா, அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கிறது, நம்ம ஒரு தொழில் பண்ணால் பெரிய லெவலில் மேலே வர்றது, நம்ம பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, நமக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ எனக்கு ஒரு இந்த வேலை நடக்கணும், எனக்கு இந்த ஒரு டெண்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்கிறது, இவங்களுக்கு பாஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு வேண்டிய நண்பர்களாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு பணம் பத்தலை அப்படின்னா அந்த பணம் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒன்று சப்போர்ட்டாக நடக்கும். இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகத்தினால இந்த பணங்கள் வர்றது எல்லாமே நடக்கும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு யோக பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த யோகத்தை கொடுக்குறதே மெயினாக வந்து அரசில் வந்து நம்ம ஒரு அரசாங்கத்தில் வந்து நமக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னாலுமே இந்த சூரியன் தான். அந்த சூரியன் இருந்தால் தான் நமக்கு அரசு பதவியே கிடைக்கும். அப்போ அந்த சூரியன் வந்து நமக்கு பலமாக இருக்கணும். இதுதான் சிவராஜ யோகங்கிறது. இந்த யோகத்தினால பலன் அடைஞ்சவங்க நிறையா பேர். பொதுவாக 12 ராசியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சூரியன்கிறது அரசாங்கத்துடைய பலனை கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து அனுபவிச்சிருவாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை தான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேவையாக வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு அரசு பூர்த்தி பண்ணுது. அப்போ எந்த ராசியில் இருக்க எல்லாத்துக்குமே அந்த அரசாங்கம் மூலியமா எல்லாத்துக்கும் உதவிகள் கிடைக்கும். இது வந்து உண்மை. அது உங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இந்த ராசி வந்து இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, கும்ப ராசியில் மகர ராசியில் வந்து இந்த பலன் சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து சனிங்கிற கிரகம் வந்து மெயின். இந்த ராசிக்காரங்களுக்கு சனிங்கிறது மெயினான கிரகம். சனிங்கிறது சாபம் கிரகம். அதே மாதிரி சூரியனும் சாப கிரகம். இந்த சாப கிரகங்கள் இருக்கும்போது இந்த யோக பலன்களை வந்து தடுக்கும். அதோட குருவும் இருக்குது. அப்போ இந்த குருவும் சூரியன் தான் மெயினாக அந்த யோகத்தை கொடுக்கறது. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சாபம் இருந்துச்சுன்னா, சாபம்னா என்னென்ன சாபம்னா, முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம்னு சொல்லி சாபம்னா 14 வகையான சாபங்கள் இருக்குது. இப்போ நாம் செஞ்சுக்கிட்டு இருக்க சாபமும் அதோட தொடரும். நமக்கு முன்னாடி செஞ்சதும் சரி, இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் சரி, ஒவ்வொரு சாபத்துக்கு உண்டான இது பதிவாகிக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய சாபங்கள் வந்து பதிவாகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது பதிவாகும். இப்போ நம்ம எப்படி வேலைக்கு போகும்போது ஸ்கேன் பண்ணுற மாதிரி இந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம செய்கிறத வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு அப்போ அந்த கிரகங்களுடைய பதிவு எப்படி தெரியுங்களா, பாசிட்டிவாக இருக்குதா நெகட்டிவாக இருக்கான்னு நம்ம பிறப்பு ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் இந்த கிரகம் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது, சூரியனும் குருவும் நல்ல பாசிட்டிவாக இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்குது, நல்ல ராஜயோகத்தை கொடுக்குதுன்னா இதான் சிவராஜ யோகம். அப்போ அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அரசு பணிக்கு போகிறதுக்கு பயிற்சி எடுக்கிறது, ட்ரைனிங் போகிறது எல்லாமே அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். ஒரு டாக்டர் ஆகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு நடக்கும். இப்போ நாளைக்கு படிச்சிருக்காங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, நாளைக்கு ஒரு டாக்டருக்கு சீட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னா நாளே அவங்களுக்கு பணம் வந்துடும். இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கிறது இப்போயே அவங்களுக்கு வந்து கண்கூடாக வந்துடும். பணம் கட்டணுமா, பணம் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் சோர்ஸ் வந்துடும். இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பணம் கைக்கு வந்துடும். அவங்களுக்கு கட்டுறதுக்கு எவ்வளோ ஒரு நார்மலான பொசிஷனில் இருந்தாலும் அப்படியே படிப்படியாக இந்த யோகத்தின் மூலயமா அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த யோகம் உள்ளவங்க. அப்போ கோடிக்கணக்கான பேர்த்துக்கு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இருக்குமா அப்படின்னா, எல்லா ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சில பேர்த்து நமக்கு இருக்காதுங்கிறது காரணம்னா, சில பேர்த்துக்கு வந்து எனக்கு யோகமே இல்லை, ஆனால் யோகத்தை பற்றி நிறைய எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு யோகம் இருந்து வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி மேகம் வந்து சூரியனை மறைக்கிற மாதிரி அந்த சாபம் வந்து மறைச்சதும் கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு நம்ம சொல்லுவோம். பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்கிறது. அந்த 5, 9 இடத்துல வந்து பூர்வ புண்ணியமான கிரகங்கள் வந்து எது சூரியன் சனியை குறிக்கும்.
அப்போ சனிங்கிற வந்து சாப கிரகம். அப்போ அந்த 5, 9க்கு அதிபதியான கிரகம் வந்து அதுதானே வருது. அப்போ அந்த இடத்துல வந்து சாபம் இருக்கும்போது இந்த சனியே செய்ய விடாது. சாபம் இருந்தால் எந்த கிரகமே நமக்கு வந்து நன்மை செய்யாதுங்க. ஏன்னா சாபத்தோட தொடர்புடைய கிரகம் அது. ஆனால் கோச்சாரத்தில் 3, 6, 12 வந்தால் 3, 6, 12 வரும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இங்கே வரும்போது கோச்சாரத்தில் நல்ல பலன் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? அந்த வீட்டிலே அந்த கிரகம் வந்து சாபத்தை வாங்கியிருக்கு. சாபத்துக்குரிய கிரகம். சாப நிவர்த்தி ஆனால் தான் அந்த சனி யோகத்தை கொடுக்கும். அங்கே சாபமே இருக்குது. அப்போ எப்படி நம்ம சொல்லக்கூட இந்த யோக பலன்கள் வேலை செய்யும்? அப்போ அந்த இந்த ராசியில் இருக்கிற மகர ராசியில் இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி கிரகங்கள் வந்து தடையாக இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ உடம்புக்குள்ள நோய் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸ்கேன்லேருந்து எடுத்த முன்னாடி தான் நோய் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது. அது மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்தால் இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது, அது சனி சம்மந்தப்படுது. மகரங்கிறது சனியோட வீடு. அப்போ அங்கே சாபம் இருக்கும்போது இந்த யோகம் எப்படி வேலை செய்யும்? யோகம் வேலை செய்யாது. அப்போ சாப நிவர்த்தி ஆனோன்னு இந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சூரியனும் சாபத்துக்குரிய கிரகம். அப்போ அந்த சாபத்துக்குரிய கிரகங்கள் வந்து நடக்கும்போது அதோடைய கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது இந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால சாபம் இருக்கிறதுனால அந்த சாபத்தை தடுத்துறதுனால அவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யறதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்து உங்களுக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில் முன்னேறாததுக்கு அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கு பாருங்க. அப்போ கிரக சப்போர்ட் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஜாதக கட்டத்துலையும் நம்ம பார்க்குறது. இந்த நம்ம சொல்லக்கூடிய யோக பலன்கள்லாம் வந்து இந்த ஜாதக கட்டத்தில் இந்த கிரகங்கள் நல்லா இருக்குதா, சூரியனும் குருவும் நல்லா இருக்குதா. அப்போ அந்த சூரியனும் குருவும் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். அவங்க வேலை கிடைக்கிறதான்னு சொல்லி ஒரு நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையான எல்லா வசதியும் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுதான் மெயினாக இருக்கணும். அந்த கிரக சப்போர்ட்டு இருக்கணும். அந்த கிரக சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறனால தான் உடல் நோய் வர்றது. இப்போ அவங்களுக்கு அந்த சாபங்கள் இருக்கும்போது உடல் நோய், கடன்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் மேலே வர முடியாமல் இருக்கிறதுக்கே காரணம். 80 வயசானாலும் 50 வயசானாலும் அதை அவங்க தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிறோம், நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வராது. அப்போ அந்த சிவராஜ யோகம் வேலை செய்யறதுக்கு தடையாக இருக்கிறது சாபம் தான் தடையாக இருக்குது. இப்போ நம்ம எப்போ என்னென்ன இது செய்கிறோமோ அதுக்கு அந்த கிரகங்கள் வந்து நம்ம முன்னே நிற்கும். ஏன்னா 9 கோள்களுடைய ஆற்றலோட தான் நம்ம உடம்புல வந்து டச் ஆகும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வரும். நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும். புதன்கிற ஒரு கிரகம் வந்து ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய கிரகம், உடல்ல வந்து நரம்பை குறிக்கக்கூடிய கிரகம். சனிங்கிறது எலும்பை குறிக்கக்கூடிய கிரகம், நரம்பை குறிக்கக்கூடிய கிரகம். இப்படி அந்த சம்பந்தத்தோட தான் அந்த 9 கிரகங்களோட சப்போர்ட்டோட தான் ஒரு வயிற்றுல ஒரு குழந்தையே உருவாகுது. கண்ணு, காது, மூக்குன்னு எல்லாம் வருது இல்லைங்களா, செவின்னு. இது கிரகங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கும். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய அங்கங்கள் உருவாகிறது தான் ஒரு குழந்தையா உருவாகிறது. சும்மா உருவாகிறதுல ஒரு மனித பிறவி எடுக்கிறது பெரிய அபூர்வம். அதனால தான் விலை மதிக்க முடியாத சொத்துங்கிறது. உயிருக்கு விலை மதிக்க முடியாத சொத்து எதுக்கு ஒரு இடத்துல ஒரு நடந்துருச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட்னா உடனடியாக காப்பாற்றுறதுக்கு ஏன் பயப்படுறோம்? உடனடியாக அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கணும். விலை மதிக்க முடியாத சொத்து. ஏன்னா எப்போ அந்த உயிர் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து விலை மதிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதுக்குள்ள நிறைய இருக்கு. இதை பற்றி நிறைய நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்கள் யோகங்கள் இதை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வந்து கிரக சப்போர்ட் இருக்கணும். சார் எனக்கு வந்து கிரக சப்போர்ட் இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பே இல்லை, எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படின்னா 9 நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். 9 நவக்கிரக கோவிலுக்கு இந்த மகரத்தில் இருக்கிறவங்க 9 நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அதுக்குண்டான காரணங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குண்டான வழிகள் பிறக்கும். கிரக மாற்றம் தான் வாழ்க்கையை மாற்றும். இந்த 9 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே நம்ம பேசும்போதும் சரி, ஒரு இடத்துல சொல்லும் போதும் சரி, மக்கள் நம்மளுடைய எண்ணங்களில் வந்து கிரகங்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். கிரகம் எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். இப்போ சனி கிரகத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். சனி கெடுக்கிற கிரகம் அப்படின்னு நம்ம சொல்ல அது கெடுக்கும். சனி கொடுக்கும்னு சொல்லி பாருங்க, சனிக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் வாசகம் வரும்போதே வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, சனி பிடிச்சவனின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கிரகங்கள் வந்து வாயிலையும் நாக்கிலையும் வந்து அதோடைய ஆற்றலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். முடவன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிரகங்கள்னால வர்றது. எனக்கு கிரகம் நன்மை செய்யும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன அப்படின்னா ஜாதகம் பார்த்து இந்த கிரகம் வந்து உங்களுக்கு இப்போ சூரியன்கிற கிரகம் வந்து நெகட்டிவாக இருக்குது, இந்த கிரகம் இனிமேல் உங்களுக்கு நன்மை செய்யும், இந்த சூரியனை நம்ம வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி நன்மை செய்யறதுக்கு வைக்கிறோம். போய் கிரகம் இந்த சூரியன் இனிமேல் இவருக்கு வந்து நன்மை தான் நீ செய்யணும்னா அந்த சூரிய கிரகம் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். அப்போ சூரியனுடைய கோயில் சூரியனாக போய் சூரிய கிரகத்தை நம்ம வணங்கணும். அந்த கோயிலில் போய் வணங்கும் போது ஃபஸ்ட்டு மூலவரை தான் வணங்கணும். நீங்கள் 9 கிரகங்கள் போய் இப்போ நம்ம கும்பிடுறோம். முதல் வந்து மூலவர் யார், அந்த கோயிலில் அந்த கிரகத்துக்கு உண்டான மூலவர் யார். இப்போ நம்ம போய் சிவன் கோயிலுக்கு சனி கிரகத்துக்கு கோயிலுக்கு போகிறோம். சனிக்கு மூலவர் யார், தர்பேஸ்வரர் சிவன். அப்போ சிவனை வணங்கிட்டு நீங்கள் நேராக வந்து நவகிரகமான சனி கிரகத்தை வணங்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நேரடியாக போய் அவரை தான் பார்க்குறோம். முதல்ல அவர் பிடிச்ச பிடியிலேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறதுக்கு தான் எல்லாரும் போகிறோம். நம்மளை ஆளை விட்டால் போதும் என்னை காப்பாற்றுன்னு கையெடுத்து கும்பிட போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா நேராக அவரை போய் நேருக்கு நேராக அவரவே போட்டு திரும்ப அவர்கிட்டே வாங்கிட்டு வர மாதிரியே நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணவே கூடாது. முதல்ல வந்து எந்த ஸ்தலத்துக்கு போனீங்கனாலும் மூலவரை தான் பார்க்கணும். இப்போ நமக்கு மூலவர், நம்ம பிறப்புக்கு மூலவர் யார், நம்ம தாய் தகப்பன் தான். ஃபஸ்ட்டு நம்ம அப்பா அம்மாவை தானே பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கோயிலில் வந்து முதல்ல மூலஸ்தானத்தில் முருகனா அம்மனா அப்படின்னு பார்க்கணும். அவங்கள பார்த்து அவங்கள வணங்கிட்டு அடுத்தது வந்து நம்ம மற்ற கிரகங்களையும் நவகிரகங்களையும் நம்ம கையெடுத்து கும்பிடணும். இதுதான் உண்மை. இப்படித்தான் நம்ம வழிபாடு பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வாங்க, நன்மை நடக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது அது மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து நம்பணும். அது நம்புனா தான் நமக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுக்கும். நீங்கள் நம்பலைன்னா அடுத்த செகண்ட் உங்களை விட்டு அது விலகிடும். இதுதான் உண்மை. இந்த கிரகம் நன்மை செய்யறதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து நம்ம கிரகங்களை பற்றி வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கோம். சிவராஜ்ய யோகங்கிறத வந்து சொல்லி போகும்போது உங்களுக்கு புரிய வரும். நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லலை. இயல்பாக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸை கொடுக்கும்போது நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். ராஜ யோகம் அப்படிங்கிறதே வந்து ராஜ அலங்காரத்தில் வந்து அந்த முருகனை தான் நம்ம சந்திப்போம். முருகனுக்கு தான் அந்த சிவராஜ யோகங்கிறது வந்து அந்த முருகன் பேருக்கு பொருந்தும். மற்ற கிரகங்களுக்கு சொல்ல மாட்டோம். முருகனுக்கு தான் ராஜ அலங்காரம் நடக்கும். அப்போ கிரகங்களுக்கும் தெய்வங்களுக்கும் கனெக்டட் உண்டு. அப்போ மூலவரை பார்த்து தரிசனம் பண்ணால் என்னை வணங்கியாச்சு அவருக்கு நல்லது செஞ்சு விடு அப்படின்னா அந்த கிரகம் விலகி நிற்கும். அதுக்கு தான் தெய்வத்துடைய சக்தி வேணுங்கிறது. தெய்வத்துடைய ஆற்றல் நமக்கு எப்பயுமே நம்ம வீட்டில் நம்ம உடம்புல இருக்கணும். உடம்புல ரைட் சைடில் தெய்வத்துடைய சக்தியும் லெஃப்ட் சைடில் கிரகங்களுடைய சக்தியும் நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த கிரக ஆற்றல் வந்து தெய்வ ஆற்றலும் கிரக ஆற்றலும் நமக்கு சப்போர்ட் பண்ணது தான் உடம்புல இருக்கிற நோய்கள் வெளியில் போகிறது, நம்மளுடைய கடன்கள் குறையிறது, நமக்கான ஏற்பட்ட துன்பங்கள் வர்றது, நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, நல்ல படிப்புகள் வர்றது, உயர் பதவிகள் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த யோகா அமைப்புகள் வரும்போது தான் இந்த யோகங்கள் வரும். இந்த யோகம் இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்களுடைய இது நெகட்டிவாக இருக்குது, தோஷமாக இருக்குது, என்ன கிரகத்துடைய தோஷம் இருக்குது, என்ன சாபம் இருக்குதுன்னு அதை பார்த்து நம்ம அதை சரி பண்ணி அதுக்குண்டான மெடிசன் வச்சு அதுக்குண்டான மெட்டீரியல் வச்சு அதை சரி பண்ணும்போது அவங்களுக்கு சரியாயிடும். அப்போ அவங்க சரியாகும்போது அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி வந்துடும், அவங்க நல்லா இருப்பாங்க. இதெல்லாமே வந்து நம்ம அதை பார்த்து செய்யும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும், சரியான ஒரு வலிவு கிடைக்கும். அப்படி நம்ம பண்ணுறோம். அப்படி சப்போஸ் உங்களுடைய ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவும் வரலாம், இல்லை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இதே மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணணும். நேரில் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். தொடர்ந்து பாருங்கள். நான் ஒவ்வொரு ஆய்வாக நம்ம பார்க்குறோம். கிரகங்களுடைய நிகழ்வுகளை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி நமக்கு அதுலேருந்து ரெமெடி எப்படி வேணும், அதை ரெமெடி பண்ணால் எப்படி நமக்கு ஒரு நன்மை செய்யும், அதை எப்படியெல்லாம் நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும், அந்த உயிர் ஓட்டம் எப்படியெல்லாம் கொடுக்கணும், கிரகங்களோட உயிர் ஓட்டம் நமக்கு எப்படி கொடுத்தா நன்மை செய்யுங்களோ நான் தொடர்ந்து நம்ம ஆய்வு பண்ணி நம்ம மக்கள் மத்தியில் வந்து யூடியூப் சேனல் மூலம் நான் பேசிக்கிட்டே வாருங்க. தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.